இருக்கு. கணேஷ், இப்ப உங்களுக்கு அது ஒரு சோதனை களமாகவும் மாறி இருக்குதா? அதனாலதான் அதிமுக வாக்குகளையும் பெற்றாவது நாம அந்த 30% பெறணுங்கிற ஒரு இடத்துக்கு வர்றீங்களா? ஒரு தேர்தலுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிக்கிட்டு போவோம். வெற்றி தோல்வி என்பது மாறி மாதிரி தான் வரும். இப்ப உதாரணத்துக்கு சொல்லணும்னா திமுக பல பெரிய தோல்விகளை சந்தித்த கட்சி தான். அதிமுகவும் பெரிய தோல்விகளை சந்தித்த கட்சி தான். சோ வெற்றி வாய்ப்பு என்பதெல்லாம் தாண்டி இந்த விக்கிரவாண்டி என்பது ஒரு வெற்றி வாய்ப்பு வேற, வாக்கு சதவீதம் வேற. அதான் சொல், வாக்கு சதவீதம் குறையும் ஏறும். அந்த ஒரு 3%, 4% வாக்கு வங்கி குறையும் ஏறும். 8% 30 மாற முடியுமா? ஏன்னா நீங்க 15 மாத்துறது முடியும், 20 கூட முடியலாம். 30 வர்றதுங்கிறது ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஸ்பேஸ். பாட்டாளி மக்கள் கட்சி தனியாக நின்று 43,000 வாக்குகள் வாங்கிய தொகுதி தான் அது. அதற்கு பிறகு ஒரு தேர்தலையும் சூழ்நிலை மாறும். ஏன்னா 2 கட்சிகளும் எவ்வளவு பணம் செலவு செய்கிறார்கள். இப்ப எனக்கு முன்னாடி பேசிய மரியாதைக்குரிய திமுக நண்பர் அவர் சொல்லும் பொழுது வெளிப்படையாக விஷயம் நீங்க கேட்டீங்க, எல்லா கட்சியும் ஒரே சாதியை தான் போடுறாங்க. இதுதான் வித்தியாசம். பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மத்த கட்சிக்கும் உள்ள வித்தியாசம் என்பது நாங்க வெளிப்படையான அரசியல் செய்யறோம். எங்களுக்கு மத்தவங்கள மாதிரி இந்த நாடகம் ஆடுவதோ மறைமுகமாக பேசுவதோ சூழ்ச்சி செய்கின்ற அரசியல் தெரியாத காரணத்தினால்தான் நாங்க சாதி கட்சின்ற பேரை சுமந்துகிட்டு இருக்கிறோம். என்ன சொல்றீங்க விக்கிரவாண்டியில? சொல்ல வரேன். விக்கிரவாண்டியில நாங்க வெளிப்படையா தான் கேட்கிறோம். 10.5% இடஒதுக்கீடு ஏன் கொடுக்க மறுக்கிறீங்கன்றோம். ஆனா இதே விக்கிரவாண்டி தேர்தல்ல வன்னியர்களோட வாக்குக்காக கடந்த தேர்தல்ல நாங்கள் வந்தால் 15% இடஒதுக்கீடு கொடுப்போம்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு, அப்ப எதுக்காக விக்கிரவாண்டியில மட்டும் சொன்னீங்க நீங்க? நாங்க தொடர்ந்து தானே வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு கேட்கிறோம். 87 இருந்து நாங்க தொடர்ந்து போராடுறோம். கட்சி ஆரம்பிச்சதுல இருந்து வன்னியர்களுக்கான இடஒதுக்கீடு நாங்க தமிழ்நாடு முழுக்க கேட்கிறோம். போராட்டங்கள் நடத்தணும், மாநிலம் தழுவிட போராடினோம். ஆனா நீங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வரும்போது மட்டும் அந்த மக்களுடைய எங்க வன்னியர்களுடைய வாக்கு அதிகமா இருக்கோ அங்க மட்டும் நாங்க 15% தரோம்னு சொல்லி ஏமாத்த வேண்டியது. இப்ப எந்த இடத்துல நீங்க பேசுறீங்க, உங்களோட பிரச்சார வியூகம் தொகுதிக்கு ஏத்தால் போல் எந்த இடத்துல எப்படி அமையுது அதை நீங்க பார்க்கும்போது அது மறைமுகமான ஒரு சாதி அரசியலாக தான் நாங்க பாக்குறோம். ஆனா நீங்க எங்க மேல பழிய சுமத்துறீங்க. நாங்க வெளிப்படையாக பேசுறோம். நீங்க சொல்றீங்க நாங்க வெளிப்படையான அரசியலை முன்வைக்கிறோம் அப்படின்னு சொல்றீங்க, நியாயமானது. ஆனா முதலமைச்சர் வேட்பாளராக திரு அன்புமணியை முன்னிறுத்திய காலத்திலிருந்து குறிப்பிட்ட சமூகம்னு இல்ல, பொதுவான கட்சி அப்படிங்கறத நீங்க தான் முன்னிறுத்திட்டு இருக்கீங்க. இப்ப நீங்க உங்க வார்த்தைகள் கான்ட்ராடிக்டரியா இருக்குன்னு நான் பாக்குறேன். அதுல இல்ல, நாங்க வன்னியர் சங்க காலத்திலேயே அனைவருக்குமான இடஒதுக்கீடு தான் முன்னது. அதற்கு பிறகுதான் இன்னைக்கும் அதுதான் சொல்றோம். நீங்க தான் எங்கள் மீது சித்தரிக்கிறீங்க. நாங்க வன்னியர்களுடைய இடஒதுக்கீடையும் பேசுறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுடைய இடஒதுக்கீடையும் பேசுறோம், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான உயர்கல்விக்கான இடஒதுக்கீடை கொண்டு வந்தோம், அயோத்திதாச பண்டிதருடைய பெயரை நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாக்கு வச்சோம், எங்களுடைய அமைச்சர் பதவிகளை தலித் மக்களுக்கு கொடுத்திருக்கிறோம். இது எல்லாமே செஞ்ச எங்களை டாக்டர் அம்பேத்கருடைய சிலை அதிகமா திறந்தது எல்லாமே இருக்கு. எங்களுடைய அரசியல் இதுதான். ஆனா இந்த விக்கிரவாண்டி தேர்தல் களத்தில் எது பிரதானப்படுத்தப்படுகிறது அப்படிங்கிற இடத்துல இருந்துதான் திரு மனுஷபுத்திரன் சொன்னாரு, இங்க சமூக ரீதியால இல்லங்க திராவிட கட்சிகள் வந்த பிறகு அது வேறையா மாறிச்சுனாரு. அதுல உங்களுடைய முரணை நீங்க வைக்கிறதுல அதான் சொல்றேன் இல்லைங்களா, திராவிட கட்சிகள் வந்துதான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல மட்டும் அந்த மக்களை டார்கெட் பண்ணீங்க. நீங்க பொதுவா எந்த இடத்துல வன்னியர்களுக்கான 15% இடஒதுக்கீடு தருவோம் எந்த இடத்துல உத்தரவாதம் கொடுத்தீங்க? எந்த தேர்தல்ல உத்தரவாதம் கொடுத்தீங்க? பொது மேடையில கொடுத்தீங்களா, பொது பிரச்சாரத்துல கொடுத்தீங்களா, எந்த இடத்துல கொடுத்தீங்க? ரைட், அந்த கேள்வி வைக்கலாம். இன்னொரு கேள்வி உங்கள்கிட்ட இருக்கு, ஒரு முரண் இருக்கு. இப்போ நீங்க ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தார் அப்படிங்கிற காரணத்தை வைத்துதான் அதிமுக பாஜக கூட்டணியிலிருந்தே வெளியேறியது. அவரோடு தான் இன்னைக்கு கூட்டணியில அதே களத்துல அதே தேர்தல் மேடையில் இருக்கீங்க அப்படின்னா ஜெயலலிதா அவர்களுடைய படத்தை பயன்படுத்துவது அப்படிங்கிறது பெரிய ஒரு சிக்கல். அதிமுக தொண்டர்களே வருத்தப்பட மாட்டாங்களா? நம்ம என்ன சொல்லட்டுங்களா, அமமுகவுடைய கொடியில மரியாதைக்குரிய முதலமைச்சர் மறைந்த ஜெயலலிதா அவர்களுடைய படம் இருக்குதுல, அவங்க கொடியிலே இருக்கு. அது ஒரு கட்சியினுடைய ஒரு விஷயம். இப்ப நான் சொல்றேன் மரியாதைக்குரிய இன்னைக்கு பொதுக்கூட்டம் நடக்குது, இன்னைக்கு எல்லாரும் ஒரே மேடையில இருக்கீங்க, எல்லா தலைவர்களும் அவரும் அங்கதான் இருக்காரு, ஜெயலலிதா அவர்களை விமர்சித்தவரும் அங்கேதான் இருக்கிறார் அந்த மேடை அப்படின்னு அவங்க பார்க்க மாட்டாங்களா? அது முரணா வராதா? அந்த எப்படி வாக்களிப்போன்னு கேட்க மாட்டாங்களா? மீண்டும் இதுக்கப்புறம் கேட்பாங்க இல்லையா, இதுக்கப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி இங்க நிற்கிறது, இங்க நிற்பது அதோட இல்ல. இன்னைக்கு சொன்னாரு நிற்பது அதிமுக வீழ்கிறது, அதிமுக வீழ்ச்சிக்கு ஜெயக்குமார் முதல் காரணமா இருப்பார். அதெல்லாம் ஓகே, தனிநபர் விமர்சனம். ஆனா அதிமுக 3வது இடம் 4வது இடம் போயிடும் அப்படிங்கும் போது அந்த முரண் இருக்குல்ல. நீங்க அதிமுக வாக்குகளை பெறுகிறோம்னு அதிமுகவுடைய பாசிட்டிவ் சைன்ஸை சொல்றீங்க, கூட்டணியில் இருக்கக்கூடிய தலைவர் அது இல்லாம ஆயிடுன்றாரு. அப்ப தொண்டர்கள் என்ன பார்ப்பாங்க? இன்னைக்கு மேடையில பேசினாரா? இன்னைக்கு காலையில பத்திரிகையாளர் சந்திப்பு யார் பேசினது? திரு அண்ணாமலை தேர்தல் களத்துல இருந்து என்னன்னு சொல்லியிருக்காரு?
என்னன்னு சொன்னாரு எனக்கு இதெல்லாம் தான் சொன்னாரு. அதிமுக இல்லாம ஆயிடும், அத அழிவுக்கு முதல் காரணமா திரு ஜெயக்குமார் இருப்பாரு, இதெல்லாம் சொல்றாரு. 3வது இடத்துக்கு போவோம், 4வது இடத்துக்கு போயிடும். இது அவங்க உள்கட்சியோட விஷயம். அதை அவர் கொலோக்கியலா அவர் இது பண்ணுவார். நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்று சொன்னால், இப்ப மரியாதைக்குரிய மனுஷபுத்திரன் சொன்னார், நாங்க பிஜேபி பொது அழியும்னு சொல்றது உட்கட்சி. நான் சொல்றேன், அவங்க அழிக்கிறது அவங்க உள்கட்சியில இருக்கக்கூடிய விவகாரம் சொல்றோம். அவர் சொல்லியிருப்பார். அந்த கருத்தை நீங்க அண்ணாமலை அவர்கிட்ட தான் கேட்கணும். நான் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பா இருக்கிறதுனால நான் சொல்வது என்ன சொன்னால், பொது எதிரி திமுக. இப்ப எப்படி பிஜேபியை நீங்க பொது எதிரியாக நிறுத்தி 36 கட்சிகள் ஒன்னா சேர்ந்தீங்க இல்லையா, அது மத்திய அரசுக்கான தேர்தல், இந்திய அரசுக்கான தேர்தல். அடுத்து வர இருக்கிறது தமிழ்நாட்டுக்கான தேர்தல். தமிழ்நாட்டுல யாரு பொது எதிரி, யார் இந்த மக்களுக்கு இவ்வளவு துரோகங்களை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு சொன்னார், நாங்க இதை மட்டுமே சொல்லி கேட்கல, மக்களுக்கு நலத்திட்டங்களை சொல்லி கேட்கிறோம், மக்களுக்கு நாங்க இவ்வளவு சலுகைகளை சொல்லி கேட்கிறோம். நீங்க அதை மட்டும் சொல்லி கேட்டிருந்தீங்கன்னா இவ்வளவு கான்ட்ரவர்சிஸ் வரவே போறது இல்ல. அப்புறம் ஏன் சார் நீங்க கூடாரத்துல கூட்டி எல்லாருக்கும் டெய்லி 200 ரூபாய் கொடுக்குறீங்க, டெய்லி ஏன் வேட்டி சேலை கொடுக்குறீங்க? நீங்க தான் மக்கள் நலத்திட்டம் செஞ்சிருக்கிறீங்களே, ஒரு பைசா செலவு செய்யாம ஜெயிப்போன்னு சொல்லுங்களேன் பாப்போம். உங்களால அது முடியுமா? அப்ப உங்களுக்கே தெரியுது எங்களுடைய செயல்பாடுகள்ல இவ்வளவு குறைபாடுகள் இருக்கு, அதனால நாங்க மக்களை ஓட்டுக்கு பணம் கொடுத்தாதான் நாங்க வெற்றி பெற முடியும்ன்ற சூழ்நிலை வந்துருச்சுன்ட்டு தினமும் கொண்டு போய் அடைச்சு, தினமும் 200 ரூபாய் கொடுத்து மத்தவங்களை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை எல்லாம். சார் நீங்க பேசும்போது நான் அமைதியா இருந்தேன், நீங்க பேசும்போது அமைதியா இருந்தேன், நீங்க இருங்க, நீங்க நான் அமைதியா இருந்துட்டேன். கருத்து ரீதியா பதில் சொல்றேன். அப்ப நானும் இப்ப நீங்க வச்சதெல்லாம் கருத்து ரீதியாவா? நீங்க வச்சதெல்லாம் கருத்து ரீதியா ஜாதி வெறி தூண்டுறீங்கன்னு நான் சொல்லலாம். ஜாதி வெறி நீங்க தானே சார். சார் சண்டை உண்டாக்குறதே நீங்க தானே சார். பதில் சொல்றேன். சண்டை உண்டாக்குறதே நீங்க தானே. பதில் சொல்ல முடியலனா நான் சொல்றேன் உங்ககிட்ட. உங்களால பதில் சொல்ல முடியலனா இதை மறிக்கிறீங்க பாத்தீங்களா? இதுதான் அரசியல். இதுதான் அரசியல். என்ன பண்றீங்க? நான் உண்மையை சொன்னா எரியுதா உங்களுக்கு? நீங்க ஜாதி வெறி மட்டும் சொன்னா எரியுதா? நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, இந்த இடத்துல சத்தியம் பண்ணுங்க, நான் ஓட்டு 1 பைசா கொடுக்க மாட்டோம்னு. ஓட்டு 1 பைசா கொடுங்க, நான் சத்தியம் பண்றேன் சார். நான் ஜாதி வெறியை சொல்லல சார். நாங்க ஜாதி வெறியை சொல்லல சார். பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம், பண்ணிட்டு தான் சார் இருக்கிறோம். தேர்தல் கமிஷன் கூட்டணி கட்சி. ஐயோ நீங்க எவ்வளவு தெளிவா பேசுறீங்க. கூட்டணி கட்சியில தேர்தல் கமிஷன் ஆதாரம் கொடுங்க. இதுக்கு முன்னாடி ஈரோடு எடுக்கிறதுல என்ன பண்ணாங்க? இதேதான் பண்ணீங்க. அதனால தான் சார் அதிமுக புறக்கணிச்சது. அதனால தான் அதிமுக புறக்கணிச்சாங்க. அதிமுக புறக்கணிச்சதுக்கான காரணமே அதுதான். முதல்ல புரிஞ்சுக்கங்க, உங்க அரசியல் பதில் கத்துங்க சார். முதல்ல புரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு பதில் இல்ல, உண்மையை சொன்ன உடனே உங்களுக்கு பத்திட்டு வருது. கத்துங்க, நீங்க பேசுங்க, நீங்க பேசுங்க. அதிமுக ஏன் புறக்கணிச்சாங்க? அதிமுக ஏன் புறக்கணிச்சாங்க? அதிமுக ஏன் புறக்கணிச்சாங்க? இல்ல இப்ப என்ன சொல்ல வரீங்க? நீங்க என்ன சொல்ல வரீங்க? 1 பைசா கொடுக்காம நீங்க தேர்தலை சந்திக்கிறீங்களா? ஜாதி வரி நீங்க தூண்டவே இல்லையா? ஜாதி வரி தூண்டவே இல்லையா? ஜாதி சண்டையை உண்டாக்குறது திமுக. ஜாதி சண்டையை கிராமத்துல கோயில் கூட்டிய கட்சி தெரியும். அதுக்காக தான் போன தேர்தல் நீங்க புறக்கணிக்கப்பட்டீங்க. அதுக்காக தான் போன தேர்தல் மக்கள் உங்களை புறக்கணிச்சாங்க. இப்போ புறக்கணிச்சாங்க. சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க சார். நீங்க வேற இடத்துக்கு போறீங்க. நான் சொல்றேன், நான் ஜாதி வெறியை தூண்டல. நாங்க அனைவருக்கும் பணம் கொடுக்கல. அவ்வளவுதான் மேட்டர். அப்ப அவ்வளவுதான் மேட்டர். நீங்க பாத்தீங்கன்னா தைரியம் என்ன போய் மக்கள் முடிவு செய்வாங்க. அவ்வளவுதான் மேட்டர். மக்கள் பாக்குறாங்க, மக்கள் முடிவு செய்வாங்க. மக்கள் ஏற்கனவே அவங்களை பல தடவை முடிவு பண்ணிட்டாங்க, இப்போ முடிவு பண்ணுவாங்க. நன்றி சார்.